விநாயகர் பெருமான் வந்து எழுந்திருந்து நின்ன மாரி இருந்ததுப்பா. எழுந்து வந்து நின்ன மாரி இருந்ததுப்பா. எந்திரிச்சு நின்னாரு. ஆமாப்பா. அதுக்கப்புறம் தான் அகத்தியர் வந்து தீபாராதனை காமிச்சாங்கப்பா உங்களுக்கு. அகத்தியர் வந்து சரி சரி அகத்திய அவங்க பெருமான். எந்திரிக்கிறாங்க, தீபாராதனை காமிச்சாங்கப்பா. ஓ அப்பந்தான் அகத்திய பெருமான் தீபாரணை காமிச்சாங்க. ஆமாப்பா. சிவபெருமான் வந்து அபிஷேகம்லாம் முடிஞ்ச பிறகு எங்களை கூப்பிட்டு இருந்தீங்கப்பா. தீபாராதனை எல்லாம் முடிஞ்ச பிறகு சிவபெருமான் வந்து சிவனா தெரியலப்பா, எனக்கு வந்து குலதெய்வமா தெரிஞ்சதுப்பா. அங்கே வந்து விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் நடத்தல, சித்தனுக்கு அகத்திய பெருமான் தீபாரணை காமிக்கிறதுக்கு முன்னாடியே விநாயகப் பெருமான் எந்திரிச்சு நின்றுட்டாராம். அந்த நின்ன மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லுதாங்க. இங்கே வந்து சிவபெருமானுக்கு வந்து தீபாரணை காமிக்கையில் குலதெய்வம் வந்து தெரிஞ்சாங்க. அவங்க குலதெய்வம் வந்து குலதெய்வம் இருக்கிற இடத்துல இந்த சபை தெரிஞ்சதோ? ஆமாப்பா. குலதெய்வம் சபையும் ஒன்றா தெரிஞ்சிருக்கு. அகத்திய பெருமான்கிட்ட கேட்போம். பிரபஞ்ச மகாசபையை தாங்கி பிடித்திருக்கும் அற்புதமான கன்னிமூல விநாயகனுடைய திருவுருவம் ஏற்றமிகு உயர்நிலையாய் அவனுக்கு நடந்த அபிடேக நிகழ்வுகள் சித்தன் கரமதிலிருந்து ஏற்று பெற்று அவன் நின்ற கோலம் சத்திய நாராயணனாய் நின்ற கோலம். சத்திய நாராயண கோலம் கொண்டு அவன் அருமுகன் சகோதரனுக்கு ஆற்றிய அபிடேக நிகழ்வில் என்ன நிகழ்ந்ததெனில், சத்திய நாராயண அவதாரமாய் நின்று ஆற்றிய அபிடேகம் கண்டு கொண்டிருந்த அகத்தியன் இறை சூட்சம நூல்தாங்கிய சீடனுக்குள் இருந்து, கண்டாயா சத்திய நாராயணனை, அவன் அருகில் லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய மகாலட்சுமியின் திருவுருவத்தை சமேதராக நிற்கின்றார்களடா, மூடனே சீடனே என்று கூறவில்லை. மூடனே, உன் கரம் பிடித்து தூபத்தை எடுத்து சத்திய நாராயணனுக்கு காட்டு என்று அகத்தியனாய் அவன் காட்ட எத்தனித்த அவ்வேளை நாராயண கோலத்தை கண்டு விநாயகன் எழுந்து நின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவனுக்கு இட்ட அபிடேகம் சத்திய நாராயணனாய் இட்ட அபிடேகம். அபிடேகத்தை பெற்றவன் அவனுக்கு தூபதீப ஆராதனைகள் காண்பித்துவிட்டு நிற்கின்ற கோலம் கண்டு அகத்தியன் காட்டிய தூபதீபத்தை அற்புதமாய் வணங்கி வாழ்த்தி அவன் நின்ற கோலம் கண்டு விஸ்வரூப கோலம் கண்டு எழுந்து நின்றான் விநாயகன் என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அத்தகைய கோலத்தை கண்டாய், உண்மை நிச்சயமாய் நிதர்சனமாய் சபையை ஏற்றுக்கொள்வோர்களுக்குள் நிகழ்கின்ற ஒவ்வொரு பரிணாம நிலை, ஒவ்வொரு பரிமாண நிலையாக அது உயர்ந்து வருகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். இங்கு விநாயக பெருமான் சொரூபத்தில் வடிவில் அமர்ந்திருக்கின்றான். இங்கு விநாயகன் அமர்வதில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய. சூட்சமம் புரிகின்றதோ? இங்கு விநாயகன் அமர்வதில்லை, அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கின்றான். இங்கு அமர்வான், அங்கு செல்வான், உணவுண்பான், உறங்குவான், தவமிருப்பான், வளம் வருவான் என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். அவனுக்கு இவனிட்ட அபிடேகமா, இவனுக்கு அவனிட்ட அபிடேகமா என்று ஒவ்வொருவரும் காட்சிகளை காண்கின்ற பொழுது குழப்பம் அடைவார்கள். குழப்பத்தின் ஒரே தீர்வு எது? குழப்பத்தின் ஒரே தீர்வின் வடிவம் எது? எவன் எனில் அவன் ஆசான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. சரி, வேறு யாரும்